என்ன களிக்கு உழ வச்சாச்சா? ம், களிக்கு உழ வச்சாச்சு. காஞ்சிடுச்சா? உழ காயும். காயணும். உழ காஞ்சிடுச்சா? உழ காஞ்சி வச்சு தண்ணி அதில் எடுத்து வச்சிட்டேன். கழுவிட்டு வந்தாச்சு. புது குச்சில். புது குச்சி. போட்டு அப்படியே குத்திட்டு வேக விடணும். தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். உலக்காஞ்சி தண்ணி. சுடு தண்ணி எடுத்து வச்சாச்சு. தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு களி தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா ஃபஸ்ட்டு களிக்கு தண்ணி ஊற்றி வேக விடணும். அது ரெண்டாவது தண்ணி. புது துடுப்பு கொஞ்சம் பெருசு சின்னதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி. வேகணும். மூணாவது தண்ணியா? இது மூணாவது தண்ணி. அவங்க தாத்தாட்டியும் கொடு. நாலாவது டைமா? இந்த டைம் 4 தண்ணி வச்சு கிண்டணும். அப்போ தான் களி நல்லா இருக்கும். அவ்வளோதான் பையன் நல்லா ஆச்சு. இதை நல்லா வேக வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக களி ரெடி ஆச்சு. ரெடி ஆயிடுச்சு. 4 தண்ணி வச்சு கிண்டியாச்சு. 4 டைம் தண்ணி ஊற்றி களி கிண்டியாச்சு. ரெடி ஆச்சு களி. சூப்பராக இருந்துச்சு. கட்டு இல்லாமல் கொடுக்கலாம் களி. இந்த மாதிரி செஞ்சா 8 மாசத்து குழந்தையிலேருந்து களி கொடுக்கலாம். ஓஹோ, குழந்தைங்களுக்கு 8 மாசத்து குழந்தைக்கே கொடுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கிண்டிட்டா. 4 டைம் தண்ணி ஊற்றி களி கிண்டிட்டா 8 மாசத்து குழந்தையிலேருந்து கொடுக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி உப்பு போட்டு விட்டலாம். சாப்பிட்டுக்கோங்க. ஹெல்த்தான உடம்பு. உடம்புக்கு ரொம்ப சத்து. சூப்பரான களி. சூப்பராக மொளு எடுத்தேன்.
பாருங்க சூப்பராக உருண்டை வருதா ஒட்டாம. ம் இப்போ இங்கே பாருங்க. ம் ம் சுடு. இந்த பத்திரத்தில் வச்சு ம் கச்சிதமான உருண்டை. ம் ஆனால் 5 உருண்டை பிடிச்சாச்சு. ம் ம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சாச்சு. கடைசியாக சின்னதாக ஒரு பிசுறு. ம் சின்ன உருண்டை. ம் ஆ சின்னதாக. ஓகே. மூடி வச்சுருங்க. குழம்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம். ம் ஓகே ஓகே டன். டன். சாப்பாடு ஆச்சு. ஆ